கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த காலவேளையிலே ஒரு சங்கீதத்தை நாம் பார்ப்போம். சங்கீதம் 26வது சங்கீதம். இந்த சங்கீதத்திலே ஒரு ஒரு விசேஷம் என்னவென்றால், தாவீது முதலாவதாக தன்னை குறித்து கர்த்தரிடத்திலே ஒரு விண்ணப்பம் வைக்கிறார். கர்த்தாவே, என்னை நியாயம் விசாரி. கர்த்தாவே, என்னை நியாயம் விசாரி. அப்புறம் சொல்றாரு, நான் உத்தமத்திலே நடக்கிறேன். நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன். 2 காரியங்களை தேவனுக்கு வெளிப்படுத்துகிறார், தெரியப்படுத்துகிறார். ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. ஆகையால நான் தள்ளாடுவதில்லை என்று சொல்லி ஒரு உறுதியோடு, ஒரு விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு தாவீது கர்த்தரிடத்திலே பேசுகிறார். அப்பா! எவ்வளோ ஒரு அவர் மேல் தன்மேல் ஒரு நம்பிக்கை. கர்த்தருக்கு முன்பாக நான் உத்தமத்திலே நடக்கிறேன். கர்த்தரை நம்பியிருக்கிறேன் என்று 2 காரியங்களை கர்த்தரிடத்திலே வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே. அப்புறம் சொல்ல 2வது வசனத்துல முதலாவது, கர்த்தாவே என்னை பரீட்சித்து என்னை சோதித்து பாரும். நீங்களே சோதித்து பாருங்க. நான் உத்தமத்துல நடக்கிறேனா, நீதியில நடக்கிறேனா, நியாயத்துல நடக்கிறேனா, உமக்கு முன்பாக உம்மை நம்பி நடக்கிறேனா, பயந்து நடக்கிறேனா? இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை நாமும் சொல்ல வேண்டும். ஏனென்றால் கர்த்தருக்கு முன்பாக நாம் உத்தமமாய் நடக்க வேண்டும். ஆகையினால்தான் உத்தம மார்க்கத்தார் என்று சொல்கிறார்கள். அப்போ அவர் சொல்றாரு, சங்கீதம் 13:5 தாவீது சொல்லுகிறார், கிருபையின் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன். உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் கலிகூறுகிறது. பாருங்க, அவரை நம்பி இருக்கிறபடினாலே, அவருடைய ரட்சிப்பினாலே அவருடைய இருதயம் கலிகூறுகிறது என்று சொல்லப்பட்டது. அப்ப கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கிறது என்று பாருங்கள். தாவீது முதலாவதாக சொல்லுகிறார், என்னை சோதித்து பார்க்கும்படி தன்னை விண்ணப்பம் பண்ணுகிறார். கர்த்தர் என்னை சோதித்தும் பார்க்குமாறு விண்ணப்பம் பண்ணினதோடு இல்லை, நான் உத்தமனாய் நடக்கிறேன் என்பதற்கு ஆதாரங்களை கொடுக்கிறார். அந்த ஆதாரம் தான் என்ன சொல்றாரு? ஆண்டவரே, நான் உத்தமத்தில் நினைக்கிறேன், நான் உண்மை நம்பி இருக்கிறேன், நான் தள்ளாடுவதில்லை, நான் உண்மை நம்பி இருக்கிறேன்ப்பா. நாம் இந்த காலவேளையிலே அப்படி சொல்லணும். தாவீது சவுலின் நிமித்தமாக எவ்வளவோ நெருக்கப்பட்ட நேரத்திலும், அவன் செய்யாத குற்றத்திற்கு குற்றம் சுமத்தினாலும், தாவீது கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை, உறுதி, விசுவாசத்தை அவர் கைவிடவே இல்லை. அதுதான் அது சொல்லுகிறார், தைரியமா சொல்றாரு, ஆண்டவரே என்னை நியாய விசாரியும்பா. நான் உண்மையாகவே உம்முடைய உத்தமத்தில் நடக்கிறேனா, நம்பி இருக்கிறேனா என்று சொல்லி என்னை சோதித்து பாருங்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, நாம் இப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறோம். சிந்தித்து பார்க்க வேண்டும். அதனால்தான் இந்த காலவேளையிலே ஒரு சிந்தனைகளோடு நாம் கடந்து செல்ல வேண்டும். ஏனென்றால் நம்முடைய பிரயாணங்கள், நம்முடைய வாழ்க்கை பிரயாணங்களிலே போராட்டங்கள் இருக்கத்தான் செய்கிறது, பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கிறது, தொல்லைகள், வேதனைகள் இருக்கத்தான் செய்கிறது. ஆனாலும் நான் கர்த்தரை விட்டு விலகாதபடிக்கு அவருடைய வார்த்தையின்படி நடந்து, உத்தமனாய் தினம் நடந்து, மனதார சத்தியத்தை பேசுகிறவனே என்று சொல்லப்பட்ட சங்கீதங்கள். எவ்வளோ காரியங்களை நமக்கு வேதம் வெளிப்படுத்துகிறது. ஆனால் இந்த வேத வார்த்தைகள் எல்லாம் நாம் படித்து விட்டால், இந்த வேத வார்த்தைகளை எல்லாம் நாம் புரிந்து விட்டால், இந்த வேத வார்த்தையின்படி நாம் கீழ்ப்படிந்து நடந்து விட்டால், இந்த வார்த்தையை நாம் சொல்ல முடியும். தாவீது சொன்னார், ஆண்டவரே என்னை நியாயம் விசாரியப்பா. உமக்கு விரோதமாக நான் நடக்கிறேனா? இல்ல, உமக்கு நான் பயந்து நடக்கிறேனல்ல என்று தாவீது எவ்வளவு ரெக்வெஸ்டா கேட்கிறார் பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைதான் நமக்கு. ஆண்டவரே என்னை நியாயம் விசாரிப்பா. நான் உத்தமத்துல நடக்கிறேனா? இப்படி நீதிக்கு விரோதமா நடக்கிறேனா? நியாயமா நடக்கிறேனா? சோதித்து பாருங்க என்று நாம் சொல்ல, அந்த ஒரு தைரியம், அந்த ஒரு திட மனது நமக்கு வேணும். ஆண்டவரை நோக்கி கேட்கணும். ஆண்டவர் சொல்வார், என் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் உத்தமத்தில் நடக்கிறீர்கள், என்னுடைய கிருபையின்படி உங்களை தாங்குவேன், உங்களை தப்புவிப்பேன், உங்களை நடத்துவேன் என்று சொல்லி
கர்த்தர் நம்மை பார்த்து சொல்ல வேண்டும். பாருங்க, தாவீது நெருக்கப்பட்டாலும் தன்னுடைய வாழ்க்கையிலே உத்தமத்திலே நடக்கிறவராய் காணப்பட்டார். அது மட்டுமல்ல, தாவீது கர்த்தரை முழுவதுமாய் நம்பியிருந்தார். ஆகினாலே அவர் தள்ளாடவில்லை. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தம்மை நம்புகிறவர்கள் நடைகளை ஸ்திரப்படுத்துகிறார். உன் கால்கள் தள்ளாட விட்டார். உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும். நம்முடைய கால்கள் தள்ளாடுவதில்லை. ஏனென்றால் அவருடைய நீதியின் பாதையிலே நடப்போமானால், அவருடைய உத்தமத்திலே நடப்போமானால் நம்முடைய கால்கள் ஸ்திரப்பட்டிருக்கும், நம்முடைய கால்கள் பலப்படுத்தப்பட்டிருக்கும். தாவீது இந்த உறுதியோடு சொல்லுகிறார். சங்கீதங்களிலே நீங்கள் வாசித்து பாருங்கள். அந்த சங்கீதங்கள் ஒவ்வொரு சங்கீதங்களிலும் நம்மை பலப்படுத்துகிற சங்கீதமாய், நம்மை உற்சாகப்படுத்துகிற சங்கீதமாய் காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். தாவீதினுடைய காரியங்களை குறித்து நமக்கு தெரியாத காரியங்களே இல்லை. அதனால தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே எவ்விதமாக கர்த்தருக்கு முன்பாக உத்தமனாய் நடந்தார் என்று நாம் பார்க்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அந்த சங்கீதங்களை முழுவதும் படித்து பார்க்கும் பொழுது அவன் ஒவ்வொரு முறையும் அந்த சங்கீதம் முழுவதுமாக அப்படித்தான். ஒரு விண்ணப்பம் வைக்கிறார், உடனே என்னை சோதித்து பாருங்கப்பா. ஒரு விண்ணப்பம் வைக்கிறார், நான் இப்படியெல்லாம் நடக்கிறேன் என்று தானே சாட்சி கொடுத்து ஆண்டவரிடத்துல அந்த வாக்குறுதியை உறுதிப்படுத்துகிறார். அதைத்தான் நம்ம பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில, ஆண்டவரே, உமக்கு விரோதமாக நான் எதையும் செய்யக்கூடாது, உமக்கு பிரியமில்லாதது நான் எதுவும் செய்யக்கூடாதப்பா. உம்முடைய சித்தத்தின்படி, உம்முடைய வழி நடத்துதலின்படி நாங்க நடக்கணும், உத்தமமான பாதையில நடக்கணும்ப்பா என்று சொல்லி நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். ஏனென்றால் நாம் வாழ்கிற உலகம் பொல்லாத உலகம். பொல்லாத உலகத்திலே, பொல்லாத மக்கள்கள் மத்தியிலே, ஜனங்கள் மத்தியிலே நாம் கடந்து செல்கிறோம், சந்திக்கிறோம், பேசுகிறோம். ஆகினாலே இவர்கள் மத்தியிலே நாம் உத்தமமாய் நடப்பதுதான் கர்த்தருக்கு முன்பாக நாம் சாட்சியாக காணப்படுகிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் உத்தம வழியிலே நடப்போம், உத்தமத்திலே நடப்போம். கர்த்தரை நம்பி, கர்த்தரை மட்டும் நம்பி வாழ்கிறவர்களாய் நம்மை ஒப்புக் கொடுப்போம். அப்பொழுது நம்முடைய கால்கள் தள்ளாடுவதில்லை. ஏனென்றால் நம்முடைய கால்களை தேவன் ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்துவார். கர்த்தர் ஆசீர்வதிப்பார், நம்மை வழி நடத்துவார். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென். பிரைஸ் காட்.